அறிவியலும் என்ற காணொலியை கொண்டு இன்றைய புரையொளி நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அல் குர்ஆன் என்று சொல்லும்போது அல் குர்ஆனின் முதலாவது வசனம் எதை பற்றி கூறுகிறது என்று உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அறிவை பற்றி, கல்வியை பற்றி அது கூறுகிறது. அந்தளவுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே உணரப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அந்த புனித அல் குர்ஆனும் முதலாவது வசனத்தை கல்வியை கொண்டு ஆரம்பித்திருக்கிறது. இந்த கல்வி என்பது ஒரு தனி மனிதனுடைய எழுச்சிக்கு மாத்திரமல்லாது முழு நாட்டினுடைய, முழு உலகத்தினுடைய எழுச்சிக்கும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு சமூகம் எழுச்சி பெற வேண்டுமாக இருந்தால், உயர்ச்சி பெற வேண்டுமாக இருந்தால் கல்வியின் பால் அவர்கள் நாட்டம் கொண்டு செல்ல வேண்டும். அப்போதுதான் அந்த கல்வியினூடாக அதனை சார்ந்து வருகின்ற ஒழுக்கம், பண்பாடு, விழுமியம் போன்ற நல்ல விடயங்களை கற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையின் உச்சத்தை தொட முடியும். இன்றைய புரையொளியிலே அடுத்து நாங்கள் இந்த கல்வியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இன்று கொழும்பிலே கல்வியில் மாத்திரமல்லாது இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற சுமார் 108 வருடங்களாக சமூகத்திற்கு கல்வியையும் பண்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் விளையாட்டுகளையும் அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலை பற்றி, அந்த பாடசாலையில் அண்மையில் முக்கியமான ஒரு அடைவை ஒரு மாணவர் பெற்றிருக்கின்றார். அது தொடர்பாகவும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். நாம் கொழும்பு 10 மாளிகாவத்தையிலே அமைந்திருக்கின்ற தாருசலாம் கல்லூரி தொடர்பாகத்தான் இன்று நாங்கள் பேசப் போகிறோம். அந்த கல்லூரியிலே ஸ்கவுட், அதாவது சாரணியர் குழுவைச் சேர்ந்த ஒருவர் மாவட்ட ரீதியாக ஜனாதிபதியினுடைய விருதை பெற்றிருக்கின்றார். ஜனாதிபதி சாரணியர் விருதாக அந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடசாலை வரலாற்றிலே முதன்முறையாக அப்படியான ஒரு மைல்கல் எட்டப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அந்த ஜனாதிபதி விருதை பெற்ற துவான் ஜாகிர் ஃபஸ்லின் அவர்கள் எங்களோடு இங்கே இணைந்திருக்கின்றார். அவரோடு சேர்த்து இந்த அளவுக்கு ஒரு பாடசாலை ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது, ஒரு மைல்கல்லை எட்டி பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பாடசாலையில் அதற்கான வளங்கள், வழிகாட்டல்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும். அதற்கு முக்கிய பொறுப்பு அல்லது முக்கியமான பணியில் இருப்பவர் அந்த பாடசாலையில் இருக்கின்ற அதிபர் என்று சொல்லலாம். அந்த வகையில் கொழும்பு 10 மாளிகாவத்தையிலே இருக்கின்ற தாருசலாம் கல்லூரியினுடைய அதிபர் ஜனாப் M.M. அஹமட் நிப்ராஸ் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இருவரையும் நாங்கள் நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் இருவரும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, முதலில் நாங்கள் அந்த சாரணியர் விருது பெற்ற மாணவர் நாங்கள் அவர் தொடர்பாக பேசுவதற்கு முன்பாக பாடசாலை பற்றி தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் இல்லையா? அந்த வகையில் பாடசாலை இந்த கொழும்பு 10 மாளிகாவத்தை தாருசலாம் கல்லூரியினுடைய அதிபராக இருக்கின்ற M.M. அஹமட் நிப்ராஸ், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பாடசாலையினுடைய செயற்பாடுகள், முன்னெடுப்புகள் எவ்வாறு இருக்கின்றன? பாடசாலை பற்றி எங்களோட ஆரம்பத்தில் ஒரு அறிமுகத்தை தாருங்கள். முதலாவதாக கொழும்பு 10 அமைந்திருக்கின்ற தாருசலாம் கல்லூரி 1916ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. மர்ஹூம் M.A.C. முகமது அவர்களினால் இந்த பாடசாலை ஆரம்பிப்பதற்கு வித்திட்டார் என்று கூறலாம். அதே போன்று அந்த ஆரம்ப காலத்தில் 1916ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை ஒரு முஸ்லீம் கலவன் பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிற்பாடு 1917ஆம் ஆண்டு அப்போதைய கல்வி பணிப்பாளராக இருந்த டென்ஹாம் அவர்களினால் இந்த பாடசாலை பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. டென்ஹாம் ஆங்கில பாடசாலையாக இந்த பாடசாலை பெயர் மாற்றம் பெற்றது. அதன் பிற்பாடு 1967ஆம் ஆண்டு இந்த பாடசாலை கொழும்பு 10 அமைந்திருக்கின்ற இந்த பாடசாலை தாருசலாம் கல்லூரியாக, தாருசலாம் மகாவித்தியாலயமாக மாற்றம் பெற்றது. 1967ஆம் ஆண்டு சாந்தியின் இல்லம் என்று பொருள்படக்கூடிய கொழும்பு 10 அமைந்திருக்கின்ற இந்த பாடசாலை மகாவித்தியாலயமாக மாற்றம் பெற்றது. இன்று முதல் 1038 மாணவர்களோடும் குறிப்பாக 56 ஆசிரியர்களோடும் இந்த பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த பாடசாலையை பொறுத்தளவில் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமாக வளர்ச்சி அடைந்து ஒரு முன்னேற்றத்தை கண்டு வருகின்ற ஒரு பாடசாலையாக இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக. அதனுடைய ஒரு வளர்ச்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக, ஒரு பகுதியாக அண்மையிலே
மாவட்ட மட்டத்தில் கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி உங்களுடைய பாடசாலையைச் சேர்ந்த இந்த மாணவர் சாரணியர் ஜனாதிபதி விருதை வென்றிருக்கின்றார். இதுபோல் உங்களுடைய பாடசாலையில் இருக்கின்ற கல்வி செயற்பாடுகள், அதே போல் மாணவர்கள் பெற்ற இதர சாதனைகள் தொடர்பாக நீங்கள் சொல்வதாக இருந்தால் எவற்றையெல்லாம் நீங்கள் அடையாளம் விடுவீங்க? நிச்சயமாக 108 வருடங்கள் பழமை வாய்ந்த வரலாற்று ரீதியான பல்வேறுபட்ட சான்றுகளை கொண்ட இந்த பாடசாலை பல்வேறுபட்ட வெற்றிகளையும் ஈட்டியிருக்கின்றது. குறிப்பாக இந்த வருடத்தில் பெற்ற வெற்றிகளை மாத்திரம் நான் இவ்விடத்தில் கூறலாம் என்று எண்ணுகின்றேன். குறிப்பாக கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் டூர்னமெண்ட் ஒன்று பாடசாலை மட்டத்தில் இடம்பெற்றது. அதில் எமது பாடசாலை அண்டர் 10 அண்டர் 12 ஆகிய 22 எமது பாடசாலை மாணவர்கள் வெற்றி வாகை சூடினார்கள். அதே போன்று அண்டர் 18 ஃபுட்பால் டீமும் அதே போன்று லெஜண்ட் லீக் ஃபுட்பால் கார்னிவலில் எமது பாடசாலை மாணவர்கள் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டு வெற்றி வாகை சூடினார்கள். அது ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டினால் இடம் பெற்றது. அதே போன்று எமது பாடசாலை மாணவர்களில் அண்டர் 12 அதே போன்று அண்டர் 10 இருவரிலும் 2 டீமும் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டார்கள். அதே போன்று அண்டர் 20 இருக்கக்கூடிய MSM சியாட் என்ற மாணவர், அவர் தேசிய ரீதியில் எமது ஸ்ரீலங்கா டீமுக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார், உதைப்பந்தாட்ட அணிக்கு. அதே போன்று கராட்டேயிலும் மாணவர்கள் பல்வேறுபட்ட சாதனைகளை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதே போன்று எமது பாடசாலை மாணவர்கள் ப்ரொவின்சியல் லெவல் முஸ்லீம் கல்ச்சரல் காம்படிஷனில் எமது பாடசாலை மாணவர்கள் கொழும்பு மாவட்டத்திலும் அதே போன்று மேல் மாகாணத்திலும் எமது பாடசாலை மாணவர்கள் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதே போன்று இங்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கின்ற TFT சஹீர் என்ற மாணவரும் பிரசிடென்ட் அவார்ட் பெற்றிருந்தார். ஆகவே இவ்வாறான பல்வேறு வெற்றிகளையும் சாதனைகளையும் பெற்று எமது பாடசாலை முன்னோக்கி கொண்டு செல்வதையிட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லது. இது இப்போது நீங்கள் குறிப்பிட்ட அனைத்துமே விளையாட்டு ரீதியாக மாணவர்களை பெற்றுக்கொண்ட அடைவுகளாகவும் வெற்றிகளாகவும் இருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக கல்வி ரீதியாக உங்களுடைய பாடசாலையினுடைய அடைவு மட்டம் எப்படி இருக்கிறது? கல்வி அடைமட்டம் இப்போதைக்கு இன்னும் மெருகூட்டப்பட வேண்டும். இப்போது இருக்கின்ற காலகட்டத்தில் மாணவர்களும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை நலன் விரும்பிகள் அதே போன்று பாடசாலை சமூகம் அனைத்தையும் இணைத்து கொண்டு இந்த பாடசாலையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்குரிய பல்வேறுபட்ட ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும் நிச்சயமாக. நல்லது. தொடர்ந்து நாங்கள் உங்களோட பேசுவோம். அதற்கிடையிலே துவான் ஜாகிர் ஃபஸ்லி, நீங்கள் சொல்ல வேண்டும், எப்படி உங்களுடைய கல்வி செயற்பாடுகள் அதனோடு சேர்த்த இந்த சாரணியர் ஸ்கவுட் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? ஸோ நான் 2019 சென்ட் மேத்யூஸ் காலேஜில் இருந்தேன். அப்போ தாருசலாம் 2019 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்கவுட்டிங். அது ஓப்பன் ட்ரூப்பாக தான் ஸ்கூல்ஸ் ஒன்றில் 2-3 ஸ்கூல்ஸ் ஜாயின் ஆகி 78 கொலம்பு ஜூலு உண்டு. அது மாதிரி தான் ஜைரா காலேஜ் 11th கொலம்போ, அது மாதிரி கொலம்போ ஈக்கி. அப்போ சென்ட் மேத்யூஸ்லேருந்து நான் வந்தேன். நான் கேள்விப்பட்டுச்சு இப்படி தான் ஸ்கவுட்டிங் ஈக்குதுண்டு. மொத்தமாக தாருசலாம் பிள்ளைகள் மட்டும்தான் 30 பிள்ளைகளோட ஸ்கவுட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொலம்போ ஸ்கவுட் 2019 டிசம்பரில் பெற்றுச்சு. அதில் தான் நாங்கள் தாருசலாமிஸில் ஃபர்ஸ்ட் ஸ்கவுட்டிங். அதில் நான் தான் டிஎல் ஆயிருந்தேன் 13 வயசில். 13லேருந்து 18 வயசு மட்டும் டிஎலாக தான் இருந்தேன். ஸோ ட்ரூப் லீடர். ட்ரூப்புன்றது 7 ஒரு டீமெண்டா அதில் 7 பேர் இருப்பாங்க. அது பெட்ரல். அது மாதிரி பெட்ரல் 7-8 பெட்ரலில் ஒரு லீடர் இருப்பாங்க. அவன் தான் ட்ரூப் லீடர். இதெல்லாம் இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் மார்க்கெல்லாம் அதை பாய்க்கிறது ஒரு வார்த்தை தான் ட்ரூப் பெட்ரல் சென்ட்ல. அதில் 2019 கேம்புக்கு பொறுத்தனோதே எங்களை ஸ்கவுட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆகி ஸ்கவுட்டிங்கை பற்றி படித்தேன். அப்படி தான் ஸ்கவுட்டிங்கண்டா செல்ஃப் டெவலப்மெண்ட், ஒரு தனி ஆள் டெவலப்மெண்ட் பண்ணிக்கொள்கிற அவரோட கோல்ஸை டெவலப்மெண்ட் பண்ணிக்கொள்கிறது, இது தான் ஸ்கவுட்டிங் படிச்சுக்கொண்டு. ஸோ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடீஸையும் ஸ்கவுட்டிங்கையும் பேலன்ஸ் பண்ணி இதாக்கினது தான் இப்போ இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணம். இப்போ உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 12 வயசில் இந்த ஸ்கவுட்டில் இணைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துல 6 வருஷமாக இருந்துருக்குறீங்க. அதுக்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் இந்த சாரணியம் இந்த ஸ்கவுட்டையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு கல்வியையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா? அது ஸ்கவுட்டிங்கில் பேலன்ஸ் பண்ணி இது ரெண்டு கஷ்டமாக தெரியும். ஏன்னா ஸ்கவுட்டிங்கில் மொத்தம் 5 கட்டம் ஈக்கி. முதலாவது ஸ்கவுட் அவார்ட், 2வது குரூப் ஸ்கவுட் அவார்ட், 3வது சீஃப் கமிஷனர் ஸ்கவுட் அவார்ட், 4வது பிரசிடென்ட் ஸ்கவுட் பிரைம் மினிஸ்டர் ஸ்கவுட் அவார்ட், 5வது தான் பிரசிடென்ட் ஸ்கவுட் அவார்ட். ஸோ அந்த 5க்கும் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும். இன்டர்வியூண்டா புக் மெயின்டைன் பண்ண லாக் புக் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். நாங்கள் கிளாஸஸில் செய்கிற டே நோட்ஸும் அதோட சமூகத்துக்கு செய்கிற சேவைகள், உதாரணமாக ஃபர்ஸ்ட் எய்ட்,
அந்த சும்மா சரி முதலுதவி யாருக்காவது சமூகத்துக்கு செய்கிற சேவைகள், ஸோ என்வாயர்மெண்ட்டை பற்றி படிச்சுக்கொள்கிறேன், அதெல்லாம் அந்த இன்டர்வியூவில் கேட்பான். 13 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே அந்த வாலிப வயசில் இதில் ஈக்கிற எல்லாத்தையும் கேட்பான். இப்போ இன்டர்வியூ பண்ணிட்டா சும்மா நார்மலாக பாஸ் பண்ண மாட்டான். ஃபெயில் பண்ணி அந்த சரியான ஒரு கட்டம் வரம் காட்டியும் பார்த்துக்கூட ஃபெயில் பண்ணி கூட தான் வைப்பான். ஸோ ரெண்டே மேனேஜ் பண்ண கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்பயும் நாங்கள் பண்ண இடையில 30 பேர் வந்ததுக்கு எல்லாம் கொஞ்சமாக பேர் வந்து விளைவிட்டாங்க. அந்த கஷ்டம் இந்த மேனேஜ் பண்ணையெல்லாம் சுற்றி. ஸோ அதெல்லாம் தாக்கி இவ்வளோ தூரம் வாரத்துக்கு அது மாதிரி அந்த ஹார்ட் ஒர்க் ஒன்று செஞ்சால் தான் நிச்சயமாக பொதுவாக சொல்லுவாங்க, ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாடசாலை நாட்களை அந்த மாணவ பொறுத்தளவில் வந்து அப்படி நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. காரணம், எல்லா விஷயங்களையும் படிப்பாக இருக்கட்டும், இணைப்பாடு விதான செயற்பாடுகளாக இருக்கட்டும், அதே போல் ஏனைய விளையாட்டுகளாக எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிற நேரம் தான் வந்து நாங்கள் ஒரு முழு மனிதனாக ஆக முடியும். சரி, அந்த வகையில் நீங்கள் நல்ல ஒரு அடைவு அடைஞ்சிருக்கிறீங்க. இந்த ஸ்கவுட்டிங்கால் அல்லது சாரணியத்தால் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன நன்மை இருக்குது, சமூகத்துக்கு என்ன நன்மை இருக்குது? எனக்கு என்ன நன்மை இருக்குதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஸ்கூலில் நார்மல் ஒரு இன்னசென்ட் ஸ்டூடெண்ட் தான். எல்லாத்துக்கும் பின் வாங்குவேன். இப்போ இது மாதிரி இன்டர்வியூ வரேன்டாலும் பயப்படுவேன் வரத்துக்கு. ஸ்டேஜ் ஃபோபியா உண்டு, ஸ்டேஜ் ஏறி பேசுவேன். ஸோ அந்த ஸ்கவுட்டிங் அந்த ஃபோபியாஸ் எல்லாம் இல்லாமல் அக்ரோஃபோபியா, உதாரணத்துக்கு அக்ரோஃபோபியா ஒசரத்துலேருந்து பயம் உண்டிக்கும். ஸோ ஸ்கவுட்டிங்கில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஜிப்லைன் தொங்கி கொண்டு போகிறது உண்டு. அது வந்து நேவி கேம்பால் செய்வாங்க. எந்த கிளம்பு கேம்ப் வரைக்கும் அவங்க வந்து செய்வாங்க. அது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் செய்யும். ஸோ அதுலேருந்து தாவி நான் சொசைட்டியில் கொஞ்சம் வாழ்க்கையோட பேச பழவி அப்படி தாவி ஒரு கட்டத்துக்கு வந்தேன். சமூகத்துக்கு என்ன நல்ல வேண்டாம், ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு இது மாணவனத்தர் வந்து இந்த ஒரு யங் ஏஜில் வந்து அவங்க நிறைய இது செய்யணும். இப்போ சொல்ல போனால் ஸ்கவுட்டிங் நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. டீம் ஒர்க் எப்படி தாக்குறது, வேறு வந்து ஒரு லீடர்ஷிப் எப்படி, வேறு டிசிப்ளின் ஆகிக்கிறது, டீசென்ட் ஆகிக்கிறது. ஸோ அந்த சமூகத்துக்கு வந்து ஒரு தனி மனிதன் முன்னேறணுமெண்டா ஒவ்வொரு தனி மனிதனும் அது சின்ன காலத்துலேயும் கற்றுக்கொள்ளணும். கல்வி முறை படிக்கிறதோடு இதையும் கற்றுக்கொள்ளணும். ஸோ ஸ்கவுட்டிங் ஒரு 13 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் அவங்க கற்றுக்கொண்டா தான் நாளைப்பட வந்து சொசைட்டியில் ஒரு ஜப் ஒன்று செஞ்சிருந்தாலும் அவனுக்கு அந்த ப்ராப்ளமோடு ஃபேஸ் பண்ணுறது எப்படின்ட்டு அந்த முறையோட அவன் கற்றுக்கொள்வான். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வந்து ஸ்கவுட்டிங் இதாலையும் நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கும் வந்து பின்வாங்காமல் முன் வாங்கிக்கிறேன். அது ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று தான் எனக்கும். நிச்சயமா. இப்போ நீங்கள் சின்ன வயசில் வந்து ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இந்த இன்னசென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பொதுவாக அந்த சாரணியம் வந்து ஒத்து வராது. அப்படி இருந்தும் நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? முதலாக என்னோட சிஸ்டர் வந்து ஸ்கவுட்டிங்கில் ஒரு லீடர் ஆயிருந்தாங்க. தாருசலாம் ஸ்கவுட்டிங்கில் வாலண்டியர் செஞ்சு லீடர் ஆயிருந்தாங்க. அப்போ நான் வந்து ஜாயின் பண்ண சொன்னேன். சாட்டர்டே நாள் தானே ஃப்ரீயாக தான் நிற்கிறே. அப்போ டிசம்பர் லீவ் ஸ்கூல். அப்போ நான் வந்து ஜாயின் பண்ண சரிக்கு தான் வந்து கற்றுக்கொண்டேன். ஒன்றா டீமாக ஒர்க் பண்ணேன்னு தெரியா. ஸோ எல்லாம் அடிச்சு கொண்டு அப்படியே ஜாயின் ஆக மாட்டேன், நான் பொண்ட் ஆக மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கேம்ஸ் எல்லாம் தாக்கப்போ என்னோட ஸ்கூல் தான் கடைசியில் வந்து இருந்துச்சு. அப்புறம் பார்த்தேன் என்ன மிஸ்டேக், ஒரு லீடர் ஒன்று இல்லை, ஒரு நல்ல லீட் பண்ணுறதுக்கு ஒத்துழைக்கணும். ஸோ எல்லாம் லீடராக ஒருத்தரை தெரிவித்தான், என்னையை தெரிவித்தான். ஸோ ஏஜ் கொஞ்சம் கூடி ஆயிடுச்சு அந்த நேரம், ஹைட்டும் மீந்து சுட்டி என்னை லீடராக தெரிவித்தான். ஸோ அதால் வந்து ஒரு நல்ல லீடராக எனக்கு மட்டும் யோசிக்காமல் ஒரு டீமுக்கு என்ன யோசிக்கிறேன்னு யோசித்து நான் ஒரு ஆக்டிவிட்டீஸில் நான் வின் பண்ணி இதாகினா தான் ஒரு நல்ல டீமாக மெம்பர் வந்து ஆக்கினேன். ஸோ தலைமைத்துவம் அந்த லீடர்ஷிப். சரி, நல்லது. தொடர்ந்து பேசுவோம். அதுக்கிடையில் நாங்கள் அதிபர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வருவோம். இப்போ உங்களுடைய இந்த பாடசாலை கொழும்பு தாருசலாம் கல்லூரி கட்டமாக வளர்ச்சி அடைந்து இப்போது ஒரு நல்லதொரு நிலைமைக்கு வந்திருக்கிறது. சாதாரணமாக அல்ல, 108 வருடங்கள் நிச்சயமாக. அப்படி இருக்கின்ற போது இந்த வருடத்தில் 2024ஆம் ஆண்டிலே உங்களுடைய பாடசாலை ரீதியாக இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுகள் அல்லது இந்த 108வது வருட நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் எப்படி ஏற்பாடு செஞ்சுருந்தீங்க, அதை என்னெல்லாம் செய்தீங்க, அது சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக மாணவர்களுடைய இணைப்பாடு விதான செயற்பாடுகளை மெருகூட்டிக் கொள்வதற்காக பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை இந்த வருடத்திலும் நாங்கள் நடத்தியிருந்தோம். குறிப்பாக அண்டர் 10 அண்டர் 12 ஆக இரண்டிலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான அவர்களை ஃபெலிசிட்டேஷன் செரமனி ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம், அவர்களை கௌரவிக்கும் முகமாக. அதே போன்று ப்ரொஜெக்ட் டிஜிட்டல் தாருசலாம் டிடி என்று சொல்லி நாங்கள் லான்ச் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி காம்ஃபியஸ்டா 2024 என்று சொல்லி ஒரு கொமர்ஸ் சொசைட்டினால் இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அதே மாதிரி இஸ்லாமிக் சொசைட்டினால் மீலாதுன் நபி செலிப்ரேஷன் ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அதே போன்று சிங்கள லிட்ரேச்சர் அவார்ட் டே போன்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அதே போன்று குறிப்பாக எல்டர்ஸ்
ஹோம் ஒன்றுக்கு நாங்கள் விசிட் பண்ணி எங்களுடைய மாணவர்களை அழைத்து கொண்டு அவர்களை அந்த முதியோர் இல்லம் ஒன்றுக்கு அழைத்து சென்று எவ்வாறு அவர்களை நடந்து கொள்கின்றார்கள் போன்ற விடயங்களை நாங்கள் அந்த மாணவர்களுக்கு காட்டி கொடுத்தோம். அதே போன்று சில்ட்ரன்ஸ் டே ஒன்றுக்காக வேண்டி நாங்கள் வோக் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தோம். அதே போன்று மாணவ தலைவர்களுக்கான அவர்களுடைய பெட்ச் செரமனி ஒன்றையும் ஏற்பாடு செய்து இவ்வாறான பல்வேறுபட்ட நிகழ்வுகளை இந்த வருடத்தில் நாங்கள் அவர்களுடைய ஆக்க திறமைகள் அதே போன்று அவருடைய இணைப்பாடு விதான செயற்பாடுகளை அலங்கரித்துக் கொள்வதற்கான பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தோம். சரி, உங்களுடைய பாடசாலையை நல்ல முறையில் தரம் உயர்த்த வேண்டும். எல்லா வகையிலும் கல்வியிலும் சரி, ஏனைய விளையாட்டுகளிலும் சரி, இணைப்பாடு விதான செயற்பாடுகளும் சரி, நல்ல முறையிலே ஒரு பாடசாலையை கட்டி எழுப்பி அந்த முழு சமூகத்துக்குமான பயனுள்ள ஒரு களமாக தளமாக உங்களுடைய பாடசாலை அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இன்று இந்த நவீன காலத்திலே பார்க்கின்ற போது வெறுமனே பாடசாலை நேரங்களிலே மாத்திரம் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மாத்திரம் போதாது. நாங்கள் வேகத்துக்கு ஏற்ப ஓட வேண்டும். எனவே பாடசாலை 1:30 அல்லது 2 மணிக்கு பிறகு அடுத்த நாள் காலை வரைக்கும் அந்த கட்டிடம் ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. அப்படியான நேரங்களில் இந்த பாடசாலை கட்டிடத்தை வளாகத்தை வந்து முன்னேற்றகரமான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவது ஒரு சால பொருத்தமான விடயமாக இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய பாடசாலையிலே அவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றனவா? நிச்சயமாக இடம்பெறுகின்றது. 7 நாளும் எமது பாடசாலை மாணவர்களுக்காக மாணவர்களுடைய திறன்களை அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் எமது பாடசாலை ஸ்கவுட் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது சனி தினங்களில். அதே போன்று அகதிய வகுப்புகள் இடம்பெறுகின்றது. இதற்கு மேலதிகமாக டிஜிட்டல் தாருசலாம் என்ற கன்செப்ட் செஃப் நிறுவனத்தினாலும் அதே போன்று 99-2002 பெட்ச் மாணவர்கள் ஒருங்கிணைந்து டிஜிட்டல் தாருசலாம் என்ற ஒரு கன்செப்டினாலே நாங்கள் பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். அதில் ஒன்று தான் கிரேட் 4-5 மாணவர்களுக்கு ஐசிடி நுழைஜை வழங்குவது. அதே போன்று மொபைல் அப்ளிகேஷன் கோர்ஸ் 10-11 மாணவர்களுக்கு வழங்குவது. அதே போன்று மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நடத்துவது. அதே மாதிரி ரொபோட்டிக்ஸ் போன்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நாங்கள் என்ன செய்கின்றோம்னா மாணவர்களுக்காக வழங்குகின்றோம். அதே போன்று மாணவர்களுக்கு மாத்திரமல்லாது பெற்றோர்களுக்காக வேண்டியும் பாடசாலை தவிர்ந்த சனி ஞாயிறு தினங்களில் இது இடம்பெறுகின்றது. அதே போன்று பெற்றோர்களுக்கும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். குறிப்பாக வழிகாட்டல் நிகழ்ச்சிகளை கரிய கைடன்ஸ், அதே போன்று மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், இவ்வாறான நிகழ்ச்சிகள் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை மாணவர்களுக்காகவும் அதே போன்று மாணவர்களுடைய பெற்றோர்களுக்காகவும் நாங்கள் பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். ஃபர்ஸ்ட் டே இப்போ நீங்கள் ஜனாதிபதி சாரணியர் விருதை பெற்றிருக்கிறீங்க. அது என்ன ஜனாதிபதி சாரணியர் விருது அப்படின்னு சொன்னால் என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்படுது, எப்படியான விஷயங்கள் பார்க்கப்படுது, அது சம்மந்தமாக ஒரு தெளிவு எங்களுக்கு தாங்க. ஜனாதிபதி விருது நான் முதல்ல சொன்னது மாதிரி தான். ஸ்கவுட்டிங்கில் 5 அவார்ட் செய்கி ஸ்கவுட் அவார்ட், குரூப் ஸ்கவுட் அவார்ட், சீஃப் கமிஷனர் ஸ்கவுட் அவார்ட், பிரைம் மினிஸ்டர் ஸ்கவுட் அவார்ட் அண்ட் லாஸ்ட்டாக தான் பிரசிடென்ட் ஸ்கவுட் அவார்ட். ஸோ இந்த ஒரு ஸ்கவுட் அவார்டும் ஒரு வருஷம் சர்வீஸ் ஒன்று கொடுக்கணும். உதாரணமாக சமூக சேவை செய்கிற மாதிரி தான். கடைசியாக லாஸ்ட் ஸ்டேஜ் தான் சரி வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் ஒன்று செய்யும் ஸ்கவுட் இதில் பிரசிடென்ட் ஸ்கவுட் அவார்டில். அதுக்கு வந்து நான் தேர்ந்தெடுத்து ஒரு விடமனு தான் வந்து சல்வேஷன் ஆமியும் பொரலேலேஜி. அங்கே வந்து போய்த்து எல்டர்ஸ் ஹோம் ஒன்று தான். அங்கே போய்த்து அவங்களோட கொண்டையெல்லாம் வெட்டி விட்டது, ஷேவ் பண்ணி அவங்கள குளிப்பாட்டினது, வேறு குக் பண்ணி கொடுத்து அவங்களோட கார்டன் க்ளீன் பண்ணி, வேறு டிசேபிலிட்டிஸ் அவனோட இது வந்து 9 வருஷமாக க்ளீன் பண்ணிடல. அதை சுற்றி அதே நாங்கள் வந்து ஒரு க்ளீன் பண்ண மொத்தம் 10 அவர் என்னோட 8 சாரணை சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து என்னோட சேர்த்து 8 பேர் 10 மணி நேரம் ஒரு சேவை ஒன்று சமூகத்துக்கு செஞ்சோம். ஸோ அந்த சமூக சேவை செஞ்ச சொல்லிட்டு தான் இது அதுவும் ஒரு கட்டம் ஒன்று தான். ஸோ அது மாதிரி நிறைய டாஸ்க் செய்கி பெரிய டாஸ்க் தான் அந்த கம்யூனிட்டி சர்வீஸ்ன்னு சொல்கிறேன். அது வந்து பெரிய இது உண்டு. இந்த வாக்கில் கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் வருவான் பார்க்குறதுக்கு. ஸோ சிலவங்க வந்து செய்கிறாங்களா இல்லாட்டி பழைய ஃபோட்டோஸ் போடுறாங்களா அது மாதிரி பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி சமூக சேவையெல்லாம் செஞ்சு சமூகத்துக்கு ஒரு நல்ல இது உண்டு வழிகாட்டு ஒன்று காட்டுறது தான் இது ஜனாதிபதி பதக்கம். இது வந்து எங்களோட ஸ்ரீலங்காவில் இப்போ சீஃப் ஸ்கவுட் ஐக்கே வந்து கரண்ட் பிரசிடெண்ட்டாக யாருக்கு அவன் தான் சீஃப் ஸ்கவுட். ஸோ அவங்களோட கையால் இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் கொடுத்து கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் வைஸில் போன மாதம் கேம்பரில் கொடுத்து. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர் 2025 வந்து மார்ச் இல்லாட்டி ஏப்ரலில் மாதிரி வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாம் தாக்கி பிரசிடெண்ட் கையால் ஒரு சர்டிஃபிகேட் ஓட வேண்டிக்கும். அது வந்து டிப்ளமா டிகிரி மாதிரி அதுவும் ஒரு ஒன்று தான். அந்த அளவுக்கு வேர்த் உண்டு. இப்போ உங்களுடைய இந்த ஆடையில் பார்த்தா நிறைய பேட்சஸ் இருக்குது.
நான் அறிஞ்ச வகையில் வந்து இந்த ஸ்கவுட்டில் ஒரு பெட்ச் எடுக்கிறது வந்து லேசான விஷயம் இல்லை. அந்த வகையில் இந்த பெட்சுகள் பற்றி அதனுடைய அடைவுகள் பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து எல்லாம் பெட்ஜஸ் எல்லாம் ஆக்டிவிட்டி செய்யும். ஒரு மந்த்துக்கு 2 பெட்ஜஸ் தான் செய்யும். அதுவும் நாங்கள் பெட்ஜ் எக்ஸாமினர் ஒருத்தர் இப்போ சார் ஒருத்தரிக்கிறோமா பெட்ஜ் எக்ஸாமினர். ஸோ அவங்கள நாங்கள் மீட் பண்ணணும், கால் பண்ணி. அதில் வந்து எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று போகிறேன்டாலும் நாளைப்படி வந்து அப்படி கண்டெக்ட் பண்ணிக்கொள்றேன். ஸோ அவங்கள கண்டெக்ட் பண்ணி டேட் ஒன்று போட்டு ஒரு பெட்ஜ் செய்யணும். உதாரணமாக வந்து இந்த பெட்ஜ் இதான் வந்து நார்மல் பெட்ஜில் வெஞ்சரஸ் பெட்ஜ்னு வண்டிக்கும். அது வந்து 32 கிலோமீட்டர் ஹைக் கொண்டு போகணும். ஹைக்கண்டா நான் நடந்து போய்த்து ரோடெல்லாம் மார்க் பண்ணணும். அது எப்படி கம்பல்சரி டிரெக்ஷன் பார்த்து. ஸோ அதில் நார்த் ஈஸ்ட் ரெண்டு டிரெக்ஷன் நிற்கும், போகிற வழியில பார்த்து அதை ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணி 1 மந்தில் சப்மிட் பண்ணணும். அந்த அவன் பார்ப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு ரூட் ஒண்டிக்கும். அந்த ரூட்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் மெச் ஆகுதான்னு பார்த்து அது மாதிரி ஒரு கஷ்டமான வேலைகள் தாங்கியும். அதுலேயே கஷ்டமானது தான் வெஞ்சர் ஹைக். அது மாதிரி ஆக்கி தான் தாங்க. அது மாதிரி நிறைய செயற்பாடுகள் செஞ்சு ஒரு பேட்சஸ் எடுக்கணும் இல்லையா? புக்கில் சம்மரி எழுதி போடுறது. அது சரி, இப்போவே நீங்கள் பல பேட்சுகளை பெற்று ஜனாதிபதி விருது பெற்று ஒரு நல்ல ஒரு அடைவுக்கு வந்திருக்கிறீங்க. எதிர்காலத்தில் உங்களுடைய லட்சியம் என்னவா இருக்குது இந்த ஸ்கவுட்டிங்கில் வந்து இப்போ நான் வந்து எங்களோட மாளிகவத்தை எடுத்துக்கொண்டா சொசைட்டியில் ஃபுல்லுக்கு ட்ரக்ஸ் தான் நீக்கி. ஸோ அந்த ட்ரக்ஸ் இந்த மாளிகவத்தை இது வந்து ஒரு இது ஒன்று அடையாளம் ஒன்று தாக்கணும். இப்போ செய்யலமான ஆட்கள் மீக்கிறாங்கன்ட்டு இது ஒன்று காட்டணும். ஸோ இதுக்கப்புறம் ஜனவரிலேருந்து வந்து நான் லீடரிங் ட்ரைனிங் போய்த்து phase 1 phase 2 அண்ட் லீடரிங் ட்ரைனிங். ஸோ எனக்கு லீடரிங் பண்ணிலும் 18 இயர்ஸ் பிந்தினா லீடரிங் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் லீடரிங் பண்ணி இணையமாய் ஒரு 100 பேர் சரி உருவாக்கணும். சமுதாயத்துக்கு ஒரு நல்ல இது வந்து என்னோட கமிட்டி, அந்த முஸ்லீம் கம்யூனிட்டி நிறைய ட்ரக்ஸால் இதாகுது. ஸோ அது இல்லாமல் ஆக்கணும். என்னோட பிள்ளைகளோட வந்து கல்வியோடையும் இந்த ஸ்கவுட்டிங் அண்ட் என்ன டிசிப்ளின் டீசென்ட் அதெல்லாம் உனக்கு தாக்கணும். லீடரிங் ஷிப் அண்ட் என்ன. நிச்சயமாக நல்லது. உங்களுடைய நோக்கம், உங்களுடைய லட்சியம், எதிர்பார்ப்பு எல்லாமே உயர்ந்ததாக இருக்கிறது. இன்று இந்த சமூகத்திலே மிகப்பெரிய அரக்கனாக வலம் வந்து கொண்டிருப்பது இந்த போதை வஸ்துக்கள். எனவே அதிலிருந்து சமூகத்தையும் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டிய கடற்பாடு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. நன்றி. நீங்கள் உங்களுடைய துறை சார்ந்து இன்னும் மேலெழுந்து செல்ல வேண்டும், வாழ்க்கையிலே பிரகாசிக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திக் கொள்கின்றோம். தாருசலாம் கல்லூரியின் அதிபர் அஹ்மத் நிப்ராஸ், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பாடசாலையில் சுருக்கமாக சொல்லுங்கள், இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுப்புகள் எப்படி இருக்கின்றன? நிச்சயமாக 30க்கும் மேற்பட்ட கமிட்டிஸ்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதில் எடுத்துக்காட்டாக சில ஐசிடி சொசைட்டி இருக்கின்றது, இஸ்லாமிக் சொசைட்டி, அதே போன்று என்வாயன்மெண்ட் கமிட்டி, ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் கமிட்டி போன்ற பல்வேறுபட்ட கமிட்டிகள் உருவாக்கி அதன் மூலமாக மாணவர்களுடைய இணைப்பாட விதான செயற்பாடுகளை அதிகரிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். சரி, இந்த தாருசலாம் கல்லூரியினுடைய அதிபர் என்ற வகையிலே இந்த பாடசாலையினுடைய உயர்வுக்கும் அதே போல் எங்களுடைய இளைய மாணவ சமுதாயத்தின் உயர்வுக்கும் சமூகத்தின் எழுச்சிக்கும் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எவ்வாறான பங்களிப்பை, கைங்கரியத்தை, நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறீங்க? நிச்சயமாக இந்த பாடசாலை சமுதாயம் அனைவரும் எங்களுடைய பாடசாலை முன்னேற்றத்துக்காக வருகை தந்து அந்த பாடசாலை முன்னேற்றுவதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். குறிப்பாக இப்போதைக்கு எஸ்டிஇசி நிறுவனம் இருக்கின்ற பாடசாலையினுடைய எஸ்டிஇசி நிறுவனம், அதே போன்று பிபிஏ, இதற்கு மேலதிகமாக செஃப், செரண்டிப், எஸ்எஸ்டிஎஃப், வேர்ல்ட் மேமன் ஆர்கனைசேஷன், ஓல் சிலோன் ஜம்மியத்துல் உலமா, அதே போன்று முஸ்லீம் எய்ட், பேர் குறிப்பிட விரும்பாத பல்வேறுபட்ட நலன் விரும்பிகள், இவர்கள் மூலமாக பாடசாலையினுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காகவும் இணைப்பாடு விதான செயற்பாடுகளுக்காகவும் பல்வேறுபட்ட உதவிகளை வழங்குகிறார்கள்.